வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா வடகிரி பண்ண போறோம். வடகிரிங்கிற போது வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கிரேவியில போட்டு எடுப்போம். இன்னைக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணாம சோயா வச்சு இந்த வடகிரி பண்ண போறோம். இந்த டயட் வடகிரி பாத்தீங்கன்னா சப்பாத்தி கூட தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டயட் வடகிரி பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் உங்களுக்கு சோயா சங்க்ஸ் தான் தேவைப்படும். கொஞ்சம் ஒரிஜினல் டேஸ்டோட ஒத்து போகணுங்கிறதுக்காக நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போறேன். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா அலம்பிட்டு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு வேக வச்சுக்க போறோம். நீங்க டைரக்டா ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே உங்களுக்கு வெந்துடும். குழையிற அளவுக்கு வேகணும்ட்டு இல்லைங்க, ஜஸ்ட் கையில எடுத்து நசுக்கி பார்த்தா நசுங்கணும். அந்த பதத்துக்கு வெந்தா போதும். வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பொடிச்சுக்கலாம். அடுத்ததா சோயா சங்க்ஸை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தண்ணியை கொதிக்க விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் அதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், வெந்துடும். ஒன்று எடுத்து அமுக்கி பாருங்க சாஃப்ட் ஆகிடுத்தான்னு. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வெந்நீர்லேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இறங்கிடும். கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு இந்த சோயா சங்க்ஸை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். தண்ணியோட பொடி பண்ணிங்கன்னா கூழாயிடும். அதனால தான் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு பொடி பண்ணுறோம். சோயா சங்க்ஸ் பொடிச்சதுக்கு அப்புறமா வெளியே எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பையுமே நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 ட்ரை பவுடர்ஸ் ரெடி ஆகிடுது. அடுத்ததான் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இதிலே சேர்த்துருங்க. சோம்பு ஜீரகம்லாம் நல்லா பொரியும் போதே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா அப்படியே சோட்டை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே குக் ஆகிடும். எண்ணெய் கம்மியாக சேர்த்திங்கன்னா வெங்காயம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு மேஜிக் இன்க்ரீடியண்ட்டான உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் மிக்சி ஜார்ல போட்டு விழுத அரைச்சிருக்கேன். அந்த தக்காளி விழுதை இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விழுத அரைக்க டைம் இல்லைன்னா நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதோட பச்சை வாசனை போனவங்க அப்படியே கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்க போறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் கருகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். பொடியெல்லாம் ஒரு 10 செகண்ட் வதங்கினாலே பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த சோயா, பொடிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துருங்க. நம்ம இதில் சோயா சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீனும் கிடைக்கும். எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் இந்த கிரேவி ரொம்ப நல்லது. நம்ம சோயா சங்க் சேர்த்து பண்ணியிருக்கோங்கிறத நம்ம சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நிறைய பேரால இது கண்டுபிடிக்கவே முடியாது. வடகிரி நினச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம ரஃபாக ட்ரையாக பொடிச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பையும் நான் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். கடலைப்பருப்பை ஊற வைக்கிறது மட்டும்தான் நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இல்லைனா இந்த கிரேவி உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு சோயா கீமா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கும், பச்சை வாசனையுமே போகும். கொதிக்க கொதிக்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செமி கிரேவியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மொத்த கிரேவிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கொதிக்கிற கேப்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான விழுத அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடைசியில் நீங்கள் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த தேங்காய் சோம்பு மிக்சர், அதுதான் டேஸ்ட்டை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். தேங்காய் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவி விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை அப்படியே மேலே பொழிஞ்சு விட்டுக்கோங்க. சூடான சப்பாத்தி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சோயா வடகரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் இல்லை நீங்கள் டயட் கான்ஷியஸ்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.